புள்ளிவாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைகள் களம்புக்கார் வெள்ளி எழுந்து வேழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதாரிக் கண்ணினாய் உள்ளம் குளிர குளிர்ந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாலால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரம்பாய். அப்படியே புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்தி பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைகள் களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதாரிக் கண்ணினாய் குளிர குடைந்த நீரானதே பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய். பறவைகள் வடிவம் கொண்ட வந்த ஒரு பகாசுரனை வாயை பிளந்து அழிக்கவும் பெருமானை நாடிய பிறன் மனை நாடிய ராவணனின் தலையை கொய்து அவதாரம் எடுத்த நாராயணின் புகழை பாடியே நாம் தோழி எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்துக்கு சென்றாகிவிட்டது. அவன் தான் அந்த இடத்துக்கு போயாச்சு. எங்கே பாவை நோக்கணுமோ அந்த இடத்துக்கு போயாச்சு. கீழ்வானம் வெள்ளி என்று முளைத்தது. வியாழன் முடங்கிறது வெள்ளிக்கிழமை முளைச்சாச்சு. அதை தான் என்ன சொல்கிறாரு, வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்தது. பறவைகள் கீச்சிட்டு கேட்குற அந்த வெடிகாலமாக அந்த பனி வெயிலில் அந்த பறவைகள்லாம் இருக்க கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் கட்டுட்டு வந்துருக்கு. தாமரை மலர்கள் போல் கண்களுடையவளை உன் கண் எப்போவுமே கவிகள் இது வர்ணிக்கும் போது கண்ணை தாமரை இலை இருக்க அதை தாங்க வர்ணிப்பாள். அப்படி தாமரை மலர் போல் கண்களுடைய கண்ணே விடியலை உணர்ந்தும் இந்த அறிகுறி தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரால் நிறைச்சந்து குளிக்க வராமல் என்ன செய்கிறோம் நீங்கள்? நாளும் நன்னாளே மார்கழியில் அவரை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடிவா. சிறந்த விளக்கம் என்னென்னா, கள்ளம் தவிர்த்து என்கிறான் ஆண்டவன். தூக்கம் ஒரு திருட்டுத்தனம். பொருளை திருடினால் மட்டும் திருடல்ல, நேரத்தை வீழழிப்பது ஒரு வகையில் திருட்டுத்தான். அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருடுத்தான். வயதான பிறகு திருப்பான்மை பாடிக்கலாமே. ஆமாம் சார், இப்போ வேணால் நான் கொஞ்சம் போடும் வயசாகிட்டு சார், இப்போ வேலை சரியாக இருக்குது அப்படின்னா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் போய் சுவாமி ரூமில் போய் படம் விளக்கேற்றலாமா மணி ஆட்டலாமான்னு தெரிகிறது. அதுவரை அதை பற்றி சிந்தனையே இருக்காது. திருப்பாவை படிக்கலாமே என்ன நினைக்கக்கூடாது. அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாட முடியாமல் போய்விடும். இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும். இப்போது பகவான் நினைத்து என்ன பயனிடையே? பகவான் அவங்களை சொல்லி அவனது திருநங்களை படித்தால் தான் செல்வங்கள் நம்மை தேடி வரும். அவனை நினைக்கிறதுக்கு ஒரு வயசு ஒரு நிமிட்டம்லாம் கூடாது. எப்பவும் நினச்சிட்டு இருக்கணும். நம்ம பிறந்ததே அவனை நினைக்கிறதுக்கு தான். நம்ம இந்த ஆத்மா அவனோட சேரணுன்னாக்கா அதுக்கு என்ன முக்கியம்? அவனுடைய நாமாக்கள், அவனுடைய சிந்தனைகள், அதுவும் இந்த மார்கழி மாதம் புனிதமான மாதத்தில் அதை தவிர வேறு எதுவும் இல்லாமல் பண்ணுறது தான் என்னுடைய சிறப்பு.